traders, welcome you all. This is Nijal with you from TradeBig. இந்த வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர். அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி 4 இண்டெக்ஸ் எக்ஸ்பைரி, ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, சேஃப் ட்ரேடர்ஸாக இல்லை நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகே, நாளைக்கு அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஓப்பன் சொல்லலாம். 26,063 ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பின் பாயிண்ட் நம்ம ரிஜெக்ஷன் ஃப்ரம் அவர் மீடியன். இன்றைக்கி மீடியன் பார்த்தீங்கன்னா 26,098 ப்ளஸ் நம்ம R1 26,104. ஃபஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பிகினர்ஸ்க்கு ட்ரேடில் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் நான், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸு எங்கேயும் போகல. மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் பார், 3 இன்சைட் பார் கேண்டில்ஸு. ஓகே, இது பிரேக் ஆயிடுச்சு, இது வரைக்கும் வந்தது. பட் மீடியனுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் சிஇ போயிருந்துருக்கலாம். மீடியனுக்கு கீழே நம்ம பி சான்ஸ் பார்த்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஃபார்ம் பண்ண அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் பேரிஷு ப்ளஸ் மீடியனுக்கு கீழே இந்த கேண்டில் கீழே எடுத்திருந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருந்துருக்கலாம். சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி மேலே ஒரு இன்வெர்டட் ஹேமரு ப்ளஸ் கன்ஃபர்மேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ரெட் கேண்டில் பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த கேண்டில் கீழே நம்ம எடுத்தோம். ப்ரீவியஸ் கேண்டில் ஹை ஆல்மோஸ்ட்டு எவ்வளோ பாயிண்ட் டார்கெட் 130 பாயிண்ட்ஸு கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம் ஃபியூச்சர்ஸில் ஸ்பாட்டில். அண்டு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் ஓகே, நார்மலாக பண்ணுறவங்களுக்கு பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே வந்ததுன்னா நம்ம ட்ராப் ஜோன் எகெயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் ஜோனுக்குள்ளே வந்தது. ட்ராப் ஜோன் விட்டு பிரேக் ஆயிடுச்சு, அடுத்த கேண்டில் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ட்ரி அண்ட் ஃபஸ்ட்டு இனிஷியலாக சொல்கிறது தான் நம்ம ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ்டு. அதுக்கப்புறம் அது ஸ்டாப் லாஸ் ட்ரெயில் பண்ணிங்கன்னா நம்ம S1 வரைக்கும் அச்சீவ்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரேஞ்ச் தான் மீடியன்லேருந்து அண்டு கீழே ஃபால் விழுந்தது. கரெக்டாக நம்ம மேஜர் சப்போர்ட்டில் தான் போய் சப்போர்ட் எடுத்து மேஜர் சப்போர்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25,917 மேஜர் சப்போர்ட்டு மீடியன் லெவல்ஸு. தேவை இருக்கிறவங்க டெலிகிராம் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் க்ளோஸ் அரவுண்ட் 25,950 லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பார்ப்போம், ஒரு புல் பேக் எக்ஸ்பெக்டட் நாளைக்கு எகெயின். அதுக்கப்புறம் எங்கே சஸ்டெயின் ஆகுதோ அது மாதிரி இருக்கும் நாளைக்கு ட்ரெண்டு. இல்லை ஒரு 2 நாள் ட்ரேட் பண்ணலன்னா கூட ஓகே தான், ஜான்வரியிலேருந்து ட்ரேட் பண்ணலாம். ஃபிக்ஸ் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ மூமெண்ட்டு அந்தளவுக்கு இருக்காது. பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குதுன்ட்டு. பட் நம்ம லெவல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள், ஈஸியாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வாங்க நாளைக்கு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம லோவர் ட்ராப் ஜோன் வந்து 25,930 அண்ட் அப்பர் ட்ராப் ஜோன் பார்த்தீங்கன்னா 25,983. ஸோ பிகினர்ஸு புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த ஒரு சேனலுக்குள்ளே ப்ரைஸ் இருந்ததுன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு வாட்ச் மட்டும் பண்ணுங்கள் மார்க்கெட்டை. இதை நம்ம சொல்லுவோம் ட்ராப் ஜோனு இல்லைனா நோ ட்ரேட் ஜோன் 25,930 to 25,983 லெவல். ஸோ அர்ஜென்ட் எதுவும் படாதீங்க, எக்ஸ்பைரி வேறு இருக்கிற பைசா எல்லாம் போட்டு லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி 5 பாயிண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லாஸ் பண்ணாதீங்க. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், பொசிஷன் சைஸிங் எல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நாளைக்குள்ள ட்ராப் ஜோனு நாளைக்கு நம்ம சி சைட் போகணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 25,983 இந்த லெவலை பிரேக் ஆகணும். இந்த லெவலில் பிரேக் ஆகி மேலே போகுதுன்னா நம்ம ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R1 வந்து 26,034 லெவல். இந்த நாளைக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. இந்த லெவலையும் பிரேக் ஆகி ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னா அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா R2 26,085 அண்ட் நாளைக்குள்ள நம்ம ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் R3 பார்த்தீங்கன்னா 26,138. ஸோ இதான் நாளைக்குள்ள 3 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. அண்டு மார்க்கெட்டை பேரிஷாக இருந்ததுன்னா ஒரு புல் பேக் வந்து அதுக்கப்புறம் கீழே திருப்பி அகெயின் கீழே ஃபால் வருதுன்னா 25,930 ப்ரீவியஸ் டே லோ இம்பார்ட்டண்ட்டு, அதையும் பார்த்துங்க. அந்த லோவில் கூட சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 25,930 ஒரு கேண்டில் பிரேக் ஆகணும், அந்த லோ பிரேக் ஆகிடுச்சுன்னா கீழே போயிடும் ப்ரைஸு. அண்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா 25,877. இந்த நாளைக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட். அந்த சப்போர்ட்டும் பிரேக் ஆகி கீழே போகுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா S2 25,826
அண்ட் நாளைக்குள்ள நம்ம ஃபைனல் சப்போர்ட் S3 25,770. ஸோ இதான் நாளைக்குள்ள 3 சப்போர்ட் லெவல்ஸு 3 ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்கள் சார்ட்டில் ப்ளாட் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் தரப்பில் நீங்களும் ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்கள் பிஃபோர் டேக்கிங் த ட்ரேட். ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. See you in the next video. Bye.